ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, தோசை, இட்லி இதுக்கெல்லாம் நல்ல காம்பினேஷன் உள்ள சைட் டிஷ்ஷு கத்திரிக்காய் கடையல். ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது எப்படி செய்யலான்னு இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட பச்சை கத்திரிக்காய் இருந்தாலும் சரி, வைலட் கலர் இருந்தாலும் சரி, எந்த வித கத்திரிக்காய்னாலும் இந்த கடையலுக்கு நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி 2 தான் போட போகிறேன். இந்த அளவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு உருளைக்கிழங்கு இந்த சைஸ் இருந்ததுன்னா 1 போடுங்க, இல்லாட்டி இதை விட சின்னதாக இருந்தால் 2 உருளைக்கிழங்கா சேர்த்துக்கோங்க. தக்காளி, நாட்டு தக்காளினா 2 போதும், ரொம்ப புளிப்பாக இருக்கும். சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் தோல் உரித்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, ஒரு 50 கிராம் அளவுக்கு. பூண்டு ஒரு 6 பல் எடுத்துக்கோங்க. பூண்டு சின்ன பூண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, தட்டி சேர்த்துக்கரலாம். இப்போ தேவையான பொருட்களெல்லாம் எடுத்து வச்சுருங்க. அப்புறமா இதை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்க நல்லா தோல் சீவிட்டு மண்ணெல்லாம் போக கழுவிட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக வேகும். அடுத்ததாக அதே மாதிரி கத்திரிக்காய் மெல்லிசாவே கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுருங்க, கருத்துரும். அப்புறமா தக்காளியும் கட் பண்ணி வச்சுட்டேன். சின்ன வெங்காயம் முழுசாகவே போட்டுக்கரலாம். அடுத்ததாக பூண்டு தோல் உரித்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கரலாம். அதில் முதல்ல சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக உரித்த பூண்டு, தக்காளி, அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் அதையும் சேர்த்துக்கரலாம். அடுத்தது உருளைக்கிழங்கு இதையும் சேர்த்துக்கருங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் போல் உப்பு, கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த காயெல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றினீங்கன்னா மிச்சமாயிரும். இப்போ இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி மூடி போட்டு குக்கரை ஒரு விசில் வர அளவுக்கு விட்டுருங்க. சிம்மிலேயே வச்சு வேக விடுங்க. நான் விசில் போட்டாச்சு. தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய், பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் 1, காஞ்ச மிளகாய் உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இவ்வளோதான். நம்ம இப்போ வெந்துருச்சான்னு பார்க்கலாம் வாங்க. காயெல்லாம் விசில் அடங்கின வாட்டி எடுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் வாங்க. நல்லா சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். நம்ம பொடியாக நறுக்கி போட்டனால இந்த அளவுக்கு வெந்திருக்குது. இப்போ இதை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். பூண்டு, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நல்லா வெந்திருக்குது. நீங்கள் இந்த காயெல்லாம் குக்கரில் போடாமல் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி டைரெக்டாக வச்சு கூட வேக வைக்கலாம். இப்போ இதில் இருக்க தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு நம்ம மற்ற வச்சு கடைய போகிறோம். இந்த மாதிரி நல்லா சூட்டோடையே கடைஞ்சிக்கோங்க. அப்போ தான் நல்லா மைய உங்களுக்கு கிடைக்கும். இல்லாட்டி உங்கள்கிட்ட மேஷ் பண்ணுற ஸ்டிக் இருந்தால் கூட அதை வச்சு கூட நல்லா மசிச்சு விட்டுடலாம். இப்போ எல்லாம் நல்லா கடைஞ்சி எடுத்தாச்சு. இப்போ இதை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பராக கடைஞ்சாச்சு. இப்போ அதை தாளிச்சிக்கரலாம். மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1.5 கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் கடுகு, சீரகம், 2 மிளகு இதை போட்டு நல்லா பொரிய விடுங்க. நல்லா பொரிஞ்சிரும். அடுத்ததாக நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், பெரிய வெங்காயம் இதையும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுருங்க. இப்போ இதில் பச்சை மிளகாயை இடித்து சேர்த்துருக்கேன். நீங்கள் கட் பண்ணி போடுறதுனாலும் போட்டுக்கரலாம், உங்கள் விருப்பம்தான். வெங்காயம் ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லைங்க, லேசாக வதங்கினா போதும். இதுக்கு அடுத்ததாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் விதையெல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணி அதையும் இதோடு சேர்த்துக்கோங்க. உங்கள் விருப்பம்தான், தேவைப்பட்டால் சேர்த்துக்கரலாம் காஞ்ச மிளகாய். இதை லேசாக வதக்கி விட்டுருங்க. இப்போ இதுலேயே கொஞ்சம் போல் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம கடைஞ்சி வச்சுருக்க கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்த்துட்டு அலசி வச்சுருக்கிற தண்ணி, அதாவது கத்திரிக்காய் வேக வச்ச தண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க, கொஞ்சம் திக்காகவே இருக்கணும் குழம்பு, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க, இந்த மஞ்சள் வாசனை போகணும். அப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறலாம். லேசாக கொதிச்சா போதும், ரொம்ப நேரம் விட்டுறாதீங்க, கலர் மாறிடும். கடைசியாக கருவேப்பிலை, கொத்தமல்லி அலசி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் லேசாக தூவி விட்டு மூடி போட்டு வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குங்க. இது வெண்பொங்கல், தோசை, இட்லி, இடியாப்பம் அவ்வளோ நேர்த்தியாக இருக்குங்க இது சாப்பிட்றதுக்கு. அது சுட சுட இட்லியில் ஊற்றி சாப்பிடுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு புளி சேர்க்கவே தேவையில்லைங்க, தக்காளி இருக்கிற புளிப்பே போதும். இதுக்கு மெல்லிசாக தோசை ஊற்றாமல் ஊத்தாப்பம் மாதிரி ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், இன்னும் நல்லாயிருக்கும்.
நான் இப்போ ஊற்றி காமிச்சிருக்கேன் பாருங்கள், அந்த அளவு தோசை ஊற்றுங்க. இந்த மாதிரி இருக்கணும். ஓரமெல்லாம் நல்லா கிறிஸ்பியாக, நடுவில் நல்லா மொத்தமாக இருக்கணுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.